ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே அசையா சொத்துக்கள் இருக்குது, பில்டிங்காக இருக்குது. இப்போ இதெல்லாமே காங்கிரஸ் அறக்கட்டளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பணம் இருந்தால் பிஜேபிக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க. தேர்தலுக்கு அது ஒரு பெரிய அச்சகம் இருக்குது. இப்போ இந்தியா முழுக்க 1 கோடி போஸ்டர் போட முடியுமா, போடலாம். இப்படி பிஜேபிக்கு எதிராக அரசியல் ஆயுதமாக அந்த நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பிஜேபி அஞ்சுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனக்கு இடையூறு வராத வரைக்கும் அங்கே இடியும் போகாது, ஐடியும் போகாது, சிபிஐயும் போகாது. தனக்கு தொந்தரவாயிருச்சுன்னா இடி எங்கே போகும்? இப்போ இடியினுடைய டைரக்டர் இருக்கார், ஐடியினுடைய டைரக்டர், இன்கம் டேக்ஸ் டைரக்டர் இருக்கார், 3வது பவர்ஃபுல் பதவி சிபிஐ டைரக்டர். 3மே அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது.